ஸோ பிக் பாஸோட 4th ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றியும் பார்க்கலாம். லைவ்ல பல சம்பவங்கள் நடந்தது. குறிப்பாக அருணோட மூக்க டப்புன்னு உடச்சு விட்ட ராயன் மற்றும் பவித்ரா, இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு. எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஒட்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போட்டுருங்க கைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் ஸோ இந்த லேபர் விசஸ் மேனேஜர் அப்படின்ற டாஸ்க் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திருப்புங்கள் ஆரம்பித்த ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சண்டைகள். நீங்கள் ஏன் அப்படி ரூல் போடுறீங்க, ஸ்லேவ்ஸ் மாதிரி நடத்துறீங்க, பெக்கர்ஸ் மாதிரி நடத்துறீங்கன்ற மாதிரி ஏகப்பட்ட விவாதங்கள்லாம் போச்சுல. அதுக்கப்புறம் லேபரோட மீட்டிங்லாம் நடந்தது. அதில் என்னென்னா நம்மளோட யூனியன் யார், யூனியனோட மெம்பர் யார், யூனியனோட லீடர் யார் அப்படின்றத செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போச்சு. ஸோ அன்ஷிதா, நான் ஒத்துக்கிறேன், எனக்கு அருண் ப்ரோ தான் லீடராக வேணுன்ற மாதிரி அன்ஷிதா வந்து அருணுக்கு லீடர் போகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அந்த மாதிரி இருந்திருக்காராம், அதனால அருண் ப்ரோ. ஸோ என்னன்னு தெரியலங்க, நிறைய இடத்துல அன்ஷிதா வந்து இப்போ லிட்ரலி சொம்பு தூக்கி ஃபையிங் ஃபார் அருண் அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்க முடிஞ்சு. ஸோ இன்னொருத்தர் ராணவும் வந்து அருண் தான் வேணுன்ற மாதிரி ஓட்டு போட்டாங்க. அதில் பவித்ராவும் சத்யாவும் வந்து நான் பவித்ராவுக்கு ஓட்டு போறேன்ற மாதிரி யூனியன் லீடரா பவித்ராவை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி பவித்ராவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் சுழற்சி முறையில் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஒரு யூனியன் லீடர், நாளைக்கு ஒரு யூனியன் லீடர்ன்ற மாதிரி சுழற்சி முறையில் ஒவ்வொரு யூனியன் லீடரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல திட்டமிடலும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல. இதில் வந்து அருண் சொல்றாரு, நம்ம ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா இருக்கணும், இங்கே இல்லை வெளியே இருக்கிற மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும், இந்த லேபருக்கு ஒரு எடுத்துக்காட்டா நம்ம அந்த மாதிரி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதில் குறிப்பாக ராயன்லாம் வந்து நம்ம அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வைக்கிறது தப்பு ப்ரோ, நம்ம ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டீங்க. என்ன சொல்றாரு, முத்துக்குமார் மற்றும் அருணோட பிரச்சனையில முத்து வந்து பல விஷயத்தை பேசினார், அவர் பக்கம் தப்பு இருக்குன்னு வச்சுங்க. நீங்க ஏன் ப்ரொவோக் ஆனீங்க, நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டு மொத்த விஷயத்தையும் அங்க போயிட்டு அவருக்கு எதிராக பேசிட்டு அப்ப வந்து அவர் பண்ணதும் தப்பாயிருது, நீங்க பண்ணதும் தப்பாயிருது, எப்படி பிரதர் வேலிடேட் பண்ண முடியும்? ரெண்டு சைடுமே தப்பு இருக்கு இல்லையா, ரெண்டு சைடுமே தப்பு இருக்குது தானே அப்படின்ற மாதிரி ஓப்பனா உடைக்கிறாரு. ரயனோட இப்ப கிளாரிட்டியும் தெளிவான ஸ்பீச்சுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அந்த இடத்துல அருண் எவ்வளவு வார்த்தைகள், என்னது பிச்சைக்காரன் இல்லை, நாய்கள் கிடையாது, அடிமைகள் கிடையாது, இவரை ப்ரோக்கர், மவுத் பீஸ், போயா வாயான்ற மாதிரி மரியாதை இல்லாமல் எல்லா வார்த்தைகளும் பயன்படுத்துறது. அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளும் முத்து தரப்புல இருந்து வரல. இவராக தான் ஆரம்பிச்சு, முத்து பக்கம் தப்பு இருந்தது, இவராக ஆரம்பிச்சு எல்லாத்தையும் போயிட்டு ஓப்பனாக போட்டு உடஸ்டாப்ல ரயனு இதை நீங்கள் இது பண்ணுங்க, இதெல்லாம் குறைச்சிருங்க, உங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் இதெல்லாம் இங்கே தேவை கிடையாது, இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஓப்பனாக அருணோட மூஞ்சிக்கு நேராக பார்த்து சொல்லிவிட்டான். நல்லா இருந்துச்சு அது. இன்னொரு பக்கம் கேமராமேன் ஒரு சீன் வச்சிருந்தாருங்க, நான் பார்த்தேன், அந்த போஸ்ட் பயங்கரமா இருக்கு. அருணுக்கு பின்னாடி டேஞ்சர் டோன்ட் டச் அப்படின்ற மாதிரி டேஞ்சரோட போட்டோ வச்சுக்கிட்டு அருணோட போட்டோ வச்சிருக்காங்க. இன்னும் ரெண்டுத்தையும் டேஞ்சர்னு மீன் பண்றீங்களா கேமராமேன்ற மாதிரி பல விஷயங்கள் தோணுச்சு. இது ஒரு பக்கம். அடுத்து நம்ம அவங்கள பண்ண விட்டா தானே தெரியும், நம்ம அவங்கள பண்ண விட்டாம நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்க என்னதான் பண்றாங்க, என்னதான் ரூல்ஸ் போறாங்க, நம்ம பண்ண வைப்போம், பண்ண வச்சுட்டு நம்ம கேம் விளையாடலாம், பண்ணவே வைக்காம நம்ம இதெல்லாம் பேசினா எப்படி நியாயமா இருக்கும்ன்றதும் ராயன் பேசுறாப்புல. ஏன்னா அந்த டாஸ்க் ஆரம்பிச்சு அவங்க ரெண்டு விஷயம் தான் சொன்னாங்க, அதுங்காட்டியுமே இதெல்லாம் ரியாக்ட் பண்ணா அவங்களும் பண்ண முடியாது, நம்மளும் பண்ண முடியாது. அவங்க எல்லாத்தையும் என்னன்றது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நியாயமான விஷயத்தையுமே பேசினது நல்லா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா டாஸ்க் ஆரம்பிக்கும் போதே அது ஒரு தடை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அது முழுக்க டிராவல் ஆகணும், ரெண்டு பேரும் நல்ல கோஆர்டினேஷன் இருந்தால் தானே முக்கியம். அது சொன்னதும் நல்லா இருந்து. அதில் குறிப்பாக சத்யாலாம் இறங்கி செய்கிறோம் மச்சான், இறங்கி செய்கிறோம், ஃபர்ஸ்ட் அவனுங்களை வந்து அடிக்க வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம திரும்பி கொடுக்கலான்ற மாதிரி எல்லாரும் ரெடி டு அட்டாக் மோட்ல தான் இருக்கானுங்க லேபர்ஸ் எல்லாமே. இன்னொரு பக்கம் அன்ஷிதா அந்த ஸ்வாப்பிங் மோட்ல யார் போவா, நம்ம ஸ்வாப்பிங் மோட்ல போனா கண்டிப்பா நம்ம அங்க சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இங்க வரவன நம்ம அமுச்சு விட்டுறணும், இங்க வரவன இந்த டீம்லேயே சேர்க்கக்கூடாது, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கணும்னா அங்க போய் நின்னுறணும்னு நினைக்கிறாங்களா. எப்படின்னா இங்க இருக்கணுமா, இங்க இருந்து போறவங்களாம் அங்க சஸ்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நாமினேஷன் சேஃப் ஜோன்ல. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, உடனே யாரோ ஒருத்தர் தான், ரயனோ யாரோ ஒருத்தர் தான் சொல்றாங்க, நீ இப்படி யோசிக்கிற, இப்போ நம்ம என்ன பண்ணுவேன், நீ இங்கே இருக்கணும் துரத்தணும்னு யோசிக்கிறல, நம்ம போயிட்டு அங்கே சஸ்டெயின் ஆயிடணும், ஆனால் இங்கே இருக்கிறவனை நீ துரத்தணும்னு யோசிக்கிற, ஆனால் அவனும் அங்கே இருக்கவன் புதுசாக வந்தவனை வெளியே அனுப்பணும், அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரணும், அவங்க சேஃப் ஜோன் போகணும்னு ஏன் யோசிக்க மாட்டாங்க? அதுவும் யோசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னபோது, ஆமாம் அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம திட்டமிடல்களை போட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், கரெக்டாக வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனுமே போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்ள
கிச்சன் ஏரியாவில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு 6-7 ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதை வந்து இன்னும் அட்ரஸ் பண்ணல. அதை அட்ரஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பெரிய இஷ்யூ இதெல்லாம் ஆரம்பிக்க போகுது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் என்னன்னா அந்த லேபரோட யூனியனோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணோம், நீங்கள் 3 பேர் செலக்ட் பண்ணுங்க, அந்த 3 பேர்ல இருந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார். கடைசியில் தீபக் வந்து அப்பெல்லாம் கிடையாது, இவங்க லேபர் வந்து அவங்களே செலக்ட் பண்ணி கொடுக்கணும், நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணால் இதுவாகும்ன்றது தான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இது வந்து வெளி உலகத்தின் ப்ரொஜெக்ஷன் கிடையாதுன்ற மாதிரிலாம் முத்து பேசுறாரு. பட் இருந்தாலும் லாஜிக் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் வழிமுறை, இதுதான் நடைமுறைன்னா அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் நம்ம கையில் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு எல்லாரும் தற்போதைய ஸ்மூத்தாக எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் போட்டு அழகாக பேசி முடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா இதில் என்னன்னா இன்னொரு பக்கம் எல்லா வேலையும் இப்போ மேனேஜர் டீம் வந்துருச்சு. தட்டு கழுவுறதுலேருந்து சாப்பாடு செய்யுதுன்னு எல்லாமே, இவங்க சைக்கிள் ஓட்டுறது ரெண்டுமே இன்டர் கனெக்டட்ல. இப்போ எல்லாத்தையும் திருப்தி பண்ணிட்டு அடுத்து இறங்கி அடிக்கிறதுக்கான நேரம் வரப்போது. அது என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரோமோ 4 பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஒன்றும் இல்லை மக்களே, பவித்ராக்கு அந்த டாப் 8ல வரும்போது அவங்களோட ஒப்பீனியனை கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பீனியனை வைங்க, அந்த கருத்துக்கள் போய் சேர வேண்டிய இடத்துல சேரும். அது மெஜாரிட்டி அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறது இல்லைன்னா அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கலாம் நம்ம என்ன பண்ண முடியும்? உங்களுடைய கருத்துக்கள் கேட்கப்படுகிறது, ஆனால் நீங்கள் வந்து அது கேட்கலன்ற மாதிரிலாம் சொல்லாதீங்கன்றதையும் சொல்லிடுவார். நீங்கள் கேமில் வந்து போட்டா போட்டி போட்டால் தானே நல்லா இருக்கும். இறங்கி விளையாடுங்க பவித்ரா. போட்டா போட்டி போகிற இடத்துக்கே போடலாம். எப்படி என்ன ஆச்சுன்னா பவித்ராவோட டேர்ன் வரல, அதில் ஒரு சின்ன தப்புமே இருக்கு. ஸோ எழுந்து நிற்க வைக்கும்போது மெஜாரிட்டி ஓட்டு வரும்போது பவித்ராவோட பேரையே கூப்பிடாம போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நிறைய பேருக்கு மெஜாரிட்டி ஓட்டு வந்துருச்சா, அதனால என்ன பண்ணிட்டாங்க, சைலண்டாக உட்கார வச்சிட்டாங்க. ஆனால் பவித்ரா நிறைய பேர் டாப் 8லேயே சொல்லலைன்ற வருத்தமும் கஷ்டமும் அவங்களுக்கு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் அவங்க அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணது, கோவப்பட்டதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ லைவ்ல சம்பவங்கள் நடக்க போது, அடுத்தடுத்து அப்டேட்டில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை போட்டு வெயிட் பண்ணுங்க கைஸ். பை பை.